பிரச்சனை வந்தாதான் தெரியும். சில நேரத்துல என்ன வந்தாலும் நான் கத்தரை விட்டு பின்வாங்க மாட்டேன்னு சொல்ற ஆளு அந்த பிரச்சனையில என்ன பண்றோங்கிறது அப்பதான் நமக்கு தெரியும். எப்படி இருக்கோங்கிறது நமக்கே என்ன செய்யும், நான் யாருங்கிறதே பிரச்சனையில தான் என்ன செய்யுது தெரியுமா. அப்ப பிரச்சனை வேணுமா வேண்டாமா? ஆமா, அந்த பிரச்சனையில தான் கத்தர் அநேக காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நம்மை சுற்றியுள்ள நபர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பது எப்பதான் தெரியும், பிரச்சனை வந்தாதான் தெரியும். யார் நமக்கு சப்போர்ட்டா இருக்கிறா, யார் பிரச்சனையில களி கூறுறா எப்பவும் தெரியும். பிரச்சனை இப்படி ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது சாதாரணமா எடுக்கவே கூடாது. ஏன்னா அது தேவனால் முன்குறிக்கப்பட்டிருக்கு. எதற்கு அப்படின்னா நம்மை உருவாக்குவதற்கு, நம்மை ஞானவான்களாய் மாற்றுவதற்கு, நாம் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கு தான் அதெல்லாம் குறிக்கப்பட்டிருக்கான். இப்ப யோபு சொல்றான், எனக்கு குறித்ததை கத்தர் நிறைவேற்றுவார். என் வாழ்க்கையில இப்படி ஒரு இழப்பு இருக்கணும், இப்படி ஒரு பாதையில நான் கடந்து போகணுங்கிறது குறிக்கப்பட்டது போல எனக்கான ஆசீர்வாதங்களும் குறிக்கப்பட்டு இருக்கிறது. வேதத்துல திரும்ப திரும்ப ஆண்டவர் சொல்லுகிறார், தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினது இருக்கு, இல்லன்னு. ஆனா நாம் கடந்து போக வேண்டிய பாதையில கடந்து போய்த்தான் ஆகணும்.